Hi friends, welcome to our channel Seenu Tech Tamil. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Adobe Drawல வந்து images எப்படி வந்து டிரா பண்றது and வந்து அதல இருக்கிற பேசிக்ஸ் பத்தி மட்டும் நான் அதல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Adobe Draw அந்த ஆப் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். ஓபன் பண்ணது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இமேजेसலாம் வர்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ அத வந்து விட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ இமேஜ் வந்து கிரியேட் பண்றேன். அதல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையான சைஸ் வந்து நம்ம चूஸ் பண்றோம். என்னோட இமேஜ் வந்து பிரெத்ல இருக்கு. அதாவது வந்து லெந்த்ல இருக்கதால ஹைட்ல இல்லாம லெந்த்ல இருக்கதால வந்து லெந்த்ல இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் चूஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த HD ஸ்கிரீன் லேண்ட்ஸ்கேப் அப்படினு ஒன்னு இருக்கு இல்லீங்களா, அந்த ஒரு பிரெத்ல இருக்குது. அத வந்து நான் चूஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட். அது கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு வந்து ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல தான் வந்து நம்ம டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு. இதுல வந்து மேலே வந்து Draw லேயர் and வந்து பேக்ரவுண்ட் அப்படினு ரெண்டு இருக்கு இல்லீங்களா, இதுல வந்து நம்ம டிரா பண்ற போறது வந்து பாத்தீங்கன்னா Draw லேயர்ல தான் நம்ம டிரா பண்ண போறோம். பேக்ரவுண்ட் வந்து எப்பவுமே நார்மலா இருக்கும். and வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த மேல ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வந்து கீழ வந்து ஆட் லேயர்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அது கீழ அத கிளிக் பண்ணி அதுல வந்து கேலரில போய் இமேஜ் லேயர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இமேஜ் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மிங் டூல் வந்து நமக்கு வந்து இதுல யூஸ் ஆகும். அந்த இமேஜ் வந்து அந்த இருக்கிற பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து நமக்கு வர்க் ஆகும். சோ அத வந்து நான் டிராக் பண்ணி கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ள வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா அந்த டிக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இதுல வந்து லேயர் வந்து ஷோ ஆகல. சோ வந்து லேயர் வந்து நான் மேல வந்து லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல வந்து இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணி பாத்தீங்களா and ஸ்க்ரால் பண்ணி கூட பார்க்கலாம். பட் வந்து ரொட்டேட் பண்றதுன்றது பாசிபிள் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து லேயர் கிளிக் பண்ணிறேன். இமேஜ் லேயர் வந்து வந்துச்சு. அது கீழ வந்து Draw லேயர் இருக்கு. அது கீழ வந்து பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் லேயர் இருக்கு இல்லீங்களா, அத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நம்ம வந்து இமேஜோட ஒபாசிட்டி அதாவது வந்து ஒரு விசிபிலிட்டி எவ்வளோ இருக்கும், கொஞ்சம் வந்து டல் பண்றதாலும் பண்ணிக்கலாம், இல்ல பிரைட் பண்றத கொஞ்சம் ஹைலைட் வச்சு நமக்கு இமேஜ் கிளியரா தெரியுற மாதிரி கூட வச்சுக்கலாம். and வந்து கீழ பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம், டூப்ளிகேட் லேயர் and delete லேயர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அத வேணாலும் चूஸ் பண்ணிக்கலாம். and மேல வந்து ஐ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லீங்களா, நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இமேஜ் வந்து மறைஞ்சிரும். திரும்ப நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இமேஜ் வந்து ஷோ ஆயிடும். இது நீங்க டிரா பண்ணும்போது என்ன கேட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒபாசிட்டி கம்மியா வச்சு யூஸ் பண்றது என்ன கேட்டீங்கன்னா பெட்டர். அடுத்து வந்து Draw லேயர் வந்து நம்ம ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு வந்து பிரஷ் டூல் வந்து चूஸ் பண்ணிக்கிறோம். चूஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா அந்த பிரஷ் டூல வந்து கிளிக் பண்ணி நீங்க மேல வந்து ஸ்வைப் பண்ணீங்கனாக்கா உங்களோட பிரஷ் வந்து பெருசாகும் அதோட சைஸ். and வந்து அதே வந்து கிளிக் பண்ணிட்டே கொஞ்சம் குறைச்சீங்கனாக்கா வந்து பிரஷோட சைஸ் வந்து சின்னதாகும். இப்படி தான் வந்து நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணி நீங்க வந்து உங்க பிரஷோட சைஸ் வந்து चूஸ் பண்ணிக்கலாம். and வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒபாசிட்டி வந்து அந்த இமேஜோட கிளியரன்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்றது. அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஸ் பாத்துருவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 3 இருக்கும். தீம்ஸ் ஒன்னு இருக்கும் and வந்து பிக்கர்னு ஒன்னு இருக்கும். and வந்து மை லைப்ரரிஸ் நம்ம யூஸ் பண்ற கலர்ஸ் வந்து மை லைப்ரரிஸ்ல இருக்கும். and வந்து இதெல்லாம் பிக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலர் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு Black கலர் வேணா Black எடுத்துக்கலாம், ஒயிட் வேணா ஒயிட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கலர் चूஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து நீங்க இப்போ நான் வந்து Black கலர் चूஸ் பண்ணிக்கிறேன். चूஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவுட்லைன் வரையறதுக்காக வந்து பிரஷோட சைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சதும் பாத்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் குறையும். இப்போ இருக்கிற சைஸ்ல வச்சு வரையும்போது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா தெரியும். ஸ்ட்ராங்கா தெரியும்போது வந்து நமக்கு வந்து கரெக்ட்டான ரிசல்ட்டா நமக்கு எக்ஸாக்ட்டான ரிசல்ட்டா கிடைக்காது. அதால வந்து அதோட சைஸ் வந்து கொஞ்சமா வந்து குறைச்சி லெவலா வச்சு டிரா பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து குறைச்சிட்டேன். இப்போ வந்து டிரா பண்றேன். அந்த ஒபாசிட்டி வந்து கம்மியா இருக்கு. சாரி, அதாவது வந்து இமேஜ் லேயருக்கு கீழ இருக்க Draw லேயர் அதால அப்படி தெரியுது. சோ வந்து இமேஜ் லேயர கீழயும் Draw லேயர மேலயும் ஸ்க்ரால் பண்றேன். and வந்து பிரஷோட சைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். கலர் வந்து ஆல்ரெடி Black தான் चूஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து அந்த பர்టిక్యులர் பிரஷ் வச்சு இது வந்து செகண்ட் பிரஷ். இந்த பிரஷ்ஷ வச்சு டிரா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா வந்து டிரா பண்ற அவுட்லைன் மட்டும் சும்மா வந்து அந்த ஒரு ஏர் மட்டும் டிரா பண்ணி காமிக்கிறேன். எப்படி டிரா பண்றதுன்னு. இப்போ வந்து டிரா பண்ணிட்டு இருக்கேன். இந்த லெந்த் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஜூம் இன் ஒரே ஜூம்ல வந்து பண்றது பெட்டர். இந்த மாதிரி வந்து அடிக்கடி ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜோட அவுட்லைன் வரையறதுல வந்து கொஞ்சம் வேரியேஷன் தெரியும். சோ வந்து நீங்க ஒரே ஜூம் இன் சைஸ்ல வச்சு பண்றது வந்து பெட்டர். நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக வந்து ஜூம் அவுட் பண்ணி ஜூம் ப்ளஸ் பண்ணி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுல வந்து அண்டோ மூவும் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா வந்து இன்ட் சிம்பிளுக்கு பக்கத்துல வந்து ஒன்னு இருக்கு இல்லீங்களா, அதுதான் நீங்க டிரா பண்ணத கூட நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ டிரா பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்க அவுட்லைன் டிரா பண்ணத வந்து நீங்க பார்க்கணும்னாக்கா வந்து கீழ வந்து இமேஜ் லேயர் இருக்கு இல்லீங்களா, அத நீங்க வந்து மறைச்சி கூட பார்த்துக்கலாம். இதுல வந்து இன்னொரு பிரஷ் இருக்கு. அந்த பிரஷ் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒபாசிட்டி வந்து ஃபுல்லா வச்சிக்கிறேன். வச்சிட்டு அத வந்து நான் வந்து டிரா பண்ணி ஜஸ்ட் டிரா பண்ணி மட்டும் காமிக்கிறேன். ஒரு பிரஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் and ஓப்பனிங் வந்து வித்தியாசமா இருக்கும்.
இந்த ப்ரஷ்ஷோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண செகண்ட் ப்ரஷ்ஷோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு ப்ரஷ்ஷுக்கும் ஒரு வேரியேஷன் இருக்குது. உங்களுக்கு எங்கெங்கே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி செட் ஆகுதோ, எந்தெந்த ப்ரஷ் எங்கெங்கே செட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எரேசர் இருக்குது. எரேசர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா ட்ராவில் இருக்கிறது மட்டும் வந்து கிளியராக எரேஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக நீங்கள் ட்ரா பண்ணிட்டாலுமே வந்து எரேசர் டூலை வச்சு நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கிற வந்து செட்டிங்ஸை பற்றியும் மற்ற மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றியும் நம்ம வந்து அப்படியே ஓரலாக பார்த்துருவோம். இந்த ஆப் வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கலர்ஸ்லாம் நானாகவே சூஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ரீசெண்டாக தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஒரு ஆப்பை பற்றி டீட்டெயிலாக தெரியும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் லென்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எடுத்து கரெக்டாக வந்து இமேஜ் லேயரில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த கலர் வந்து கரெக்டாக அப்படியே இருக்கிற மாதிரியே வந்து சூஸ் ஆகிடும். அதில் என்ன கலர் இருக்கோ இமேஜில் அதே நம்மளுக்கு சூஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் ட்ரா பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் தெரியுது. இப்போ வந்து நான் வந்து இமேஜ் லேயரை மறைச்சி காட்டுறேன். இமேஜ் லேயர் வந்து திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் வந்து ஒன்றும் பெருசாக வேரியேஷன் இல்லை. ஸோ வந்து கலர் பிக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் கேட்டிங்கனாக்கா வந்து இந்த கீழே கலர் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு லென்ஸ் சிம்பிள் மாதிரி வரும். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏருக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி வருது. அதுதான் வந்து அந்த இமேஜில் இருக்கிற ஒரிஜினல் கலர். ஸோ வந்து நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இதை வந்து சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஏன்னா வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக கலர் கொடுக்கும்போது வந்து இமேஜோட லுக் மாறலாம். ஸோ வந்து இது வந்து நீங்கள் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இமேஜோட ரிசல்ட் வந்து நல்லா வரும். நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்ரவுண்ட் ட்ரா பண்ணுறது அதுக்கும் நீங்கள் இதே சிம்பிளை யூஸ் பண்ணி கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து ட்ரா பண்ணுற பாருங்கள். அதுக்கும் ப்ளஸ் வந்து இமேஜ் லேயருக்கும் ஒன்றும் பெருசாக வந்து வித்தியாசம் தெரியல. ஸோ இதுதான் வந்து ஒரு பெட்டர் வே கலர் சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு முக்கோண சிம்பிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து ஷேப்ஸு. உங்களுக்கு ஏதாவது கலர் சூஸ் பண்ணாலும் அண்ட் வந்து மற்ற விஷயங்கள் ஏதாவது சூஸ் பண்ணாலும் நீங்கள் ஷேப்பில் போய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது எடுக்கணுனாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேயர்ஸு, இப்போ வந்து நான் கிளிக் பண்ணது லேயர்ஸ் வந்து மறைஞ்சிச்சு பார்த்திங்கன்னா திரும்ப என்னென்ன ஷோ பண்ணாக்கா வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு ஏரோ மார்க் இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஷேர் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறது காப்பி இமேஜ் டு கேலரி இருக்குது இல்லைங்களா, அதில் கொடுத்து பிஎன்ஜி வித் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட், பிஎன்ஜி வித் ஒயிட் பேக்ரவுண்ட் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே இன்னொரு கார்னரில் ரைட் சைடு கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது சைடில் இருக்கிற லேயர்ஸும் அந்த ப்ரஷஸும் வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும். நீங்கள் டேரெக்டாக வந்து இமேஜ்லேயே வந்து ட்ரா பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்துருவோம். ஃபார்மெட் வந்து என்ன இருக்குன்னு காமிக்குது. அண்ட் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து கீழே வந்து காமிக்கும். அது வந்து இந்த எடிட் பண்ணும்போது அது வந்து என்னால் செட் பண்ண முடியல. அது என்னென்னு மேபி வந்து இதில் இன்னும் 3 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொட்டேட் ஆங்கிள், மேலே பார்த்திங்கன்னா இமேஜ் ரொட்டேட் ஆகிட்டு பாருங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரைட், அதாவது வந்து இதில் வந்து பாக்ஸாக வந்து இப்போ செட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைனாக்கா வந்து நீங்கள் டேரெக்டாகவே இந்த இமேஜ் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க வந்து இருக்கிற பேசிக் செட்டிங்ஸ் அவ்வளோதான். ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. நான் அதை பற்றி வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க. அடுத்த டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது போன்ற டெக் அப்டேட்டுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.